நாக சதுர்த்தி பஞ்சமி விரதங்கள். நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி ஆகிய இரண்டும் அடுத்தடுத்து வரும் இரட்டை விரதங்கள் ஆகும். ஆடி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில் தொடங்கும் முதல் பண்டிகை தட்சிணாயன புண்ணிய காலம் வரை இறை வழிபாட்டிற்கு உகந்த காலம். பெரும்பாலும் கோலாகலமாக கொண்டாட்டங்களை தவிர்த்துவிட்டு விரதங்கள் வழிபாடுகள் என மக்கள் தங்கள் மனங்களில் இறை உணர்வை ஏற்படுத்தி கொள்ளும் மாதங்கள் இந்த 6 மாதங்கள். நாக சதுர்த்தி விரதம் தங்கள் கணவரின் நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் பெண்கள் மேற்கொள்ளும் விரதமாகும். நாக சதுர்த்தி அன்று காலை விரதம் இருந்து பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி துள்ளும் மாவு படைத்து கணவன் மற்றும் பிள்ளைகள் நலனுக்காக வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள். அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி. இது ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில மக்களுக்கு ரட்ச பந்தனை போல மிகவும் முக்கியமான பண்டிகை. இந்த விரதத்தின் பின்னணியில் அன்புமயமான ஒரு வரலாறும் உண்டு. அவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு வீட்டில் 7 சகோதரர்களுக்கு ஒரே தங்கை. பெற்றோர் காலமாகி விட்டதால் சகோதரர்கள் அந்த தங்கையை கண் போல பார்த்து கொண்டார்கள். வயல்ல வேலை செய்யும் சகோதரர்களுக்கு அவள் தினமும் மதியம் கஞ்சி எடுத்து செல்வாள். அன்று கருட பஞ்சமி. அது தெரியாமல் அவள் அன்றும் கஞ்சி எடுத்து கொண்டு போகும்போது மேலே கருடன் ஒன்று ஒரு பாம்பை கவி கொண்டு போனது. கருடன் வாயில் சிக்கி தவித்த பாம்பு விஷத்தை கக்க அது கஞ்சியில் விழுந்து. இதை அறியாமல் அவள் விஷம் விழுந்த கஞ்சியை தன் சகோதரர்களுக்கு கொடுக்க அவர்கள் அனைவரும் மாண்டு போகின்றனர். அதை கண்ட அவள் தானும் அதை குடித்து உயிர் விட நினைத்தாள். அப்போது வயது முதிர்ந்த ஒரு தம்பதியர் அவளை தடுத்து கருட பஞ்சமி விரதம் கடைபிடிக்க செய்து விரதத்தின் நிறைவில் அச்சதை புற்றுமண் ஆகியவற்றை உடன் பிறந்தவர்கள் வலது காதில் வைக்க சொல்ல அவளும் அப்படியே செய்தாள். சகோதரர்கள் உயிர் பெற்று எழுந்தனர். நாக சதுர்த்தி அன்று நோம்பிருந்து புற்றுக்கு பால் வார்த்து பின் வீட்டில் 7 முடி போட்ட நோம்பு கயிறு அணிந்து பூஜை செய்து கணவருக்காக வேண்டிக் கொள்ளலாம். மறுநாளும் புற்றுக்கு சென்று பால் வார்த்த பின் புற்று மண் எடுத்து வந்து சகோதரன் வலது காதில் வைப்பார்கள். இதனால் சகோதர ஒற்றுமை உண்டாகும். கணவரின் நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நாக சதுர்த்தி அன்று சகோதரர்கள் ஒற்றுமைக்காகவும் அவர்கள் தீர்க்க ஆயுளுக்காகவும் கருட பஞ்சமி அன்றும் விரதம் இருந்து பிரார்த்திப்போம். அன்று காலையில் நோன்பு இருக்க மறந்தவர்கள் மாலையிலாவது அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கு புற்று இருந்தால் அந்த புற்றில் பால் வார்த்து பிரார்த்தித்துக் கொள்ளலாம். புற்று இல்லாத கோயில்களில் அங்கேயே பிரதிஷ்டை செய்திருக்கும் நாக சிலைகளை வழிபட்டு அருள் பெறலாம். அத்தகைய சதுர்த்தியும் பஞ்சமி என்றும் இறைவனை வணங்கி நாமும் அவர் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.